நீங்கள் சொல்கிற மாதிரி படிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, ஆனால் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன். ஹாய், வெரி குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். நம்ம ஆடிட்டர் ராஜன் பேசுகிறேன். ஆஸ் பர் அகாடமிலேருந்து எப்படி இருக்கீங்க? நேற்றுலேருந்து சிஏ எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஐம் விஷிங் எவ்ரி ஒன் ஆல் த வெரி பெஸ்ட். இப்போ நம்ம வீடியோஸில் தொடர்ச்சியாக எப்படி சார் படிக்கிறது, ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது, ஒரு தியரி சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் மெத்தடாலஜிலாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. சார் நல்லா இருக்குது சார், ரொம்ப ஐடியலாக இருக்குது சார், ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது சார், நான் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மெத்தடாலஜிலாம் ரொம்ப லாங்கு ஃபார்மேட்டாக இருக்குது, ரேங்க் ஹோல்டர் ஃபார்மேட்டாக இருக்குது, ஷூர் ஷார்ட் ஃபார்மேட்டாக இருக்குது, நான் மெதுவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், கொஞ்சம் தூங்கிட்டேன், கொஞ்சம் அசந்துட்டேன், இப்போ எனக்கு நேரம் இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி படிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, ஆனால் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன். இருக்கியா? இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கா? இன்ஃபேக்ட் பல பேர் இந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க, வேர் த டைம் அவைலபிள் ஃபார் their ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி லெஸ், பட் yet they have to clear the exam. அப்போ இங்கே வரப்போ த செலக்டிவ் ஸ்டடி மெத்தடாலஜின்னு ஒன்று வரும். அப்போது சார் நீங்கள் சொல்கிற மாதிரி முழு சிலபஸ்லாம் படிக்க முடியாது சார், கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் செலக்டிவாக பார்த்துட்டு போனால் பாஸ் ஆகுமா சார், இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. செலக்டிவ் ஸ்டடி பண்ணால் கஷ்டம், எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா நீங்கள் என்றைக்குமே ஃபுல்லாக படிக்க போகிறதில்ல, ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் செலக்டிவாக படிக்க போகிறீங்கன்னா இது நடக்காது. அப்போது சரி சார், எனக்கு ஒரு அட்டெம்ப்டில் வேணாம், ஒரு 2 அட்டெம்ப்ட்லேயாவது பாஸ் பண்ணுற மாதிரி வழி இருக்கா சார்? கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்க பேப்பரை செட் பண்ணுறது எப்படி செட் பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு மாதிரி காம்ப்ரிஹென்சிவாக முழு சிலபஸையும் எல்லா பார்ட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் அவங்க பேப்பர் செட் பண்ணுறாங்க. சில பேர்லாம் இருக்காங்க, எவ்ரி 6 months இன்ஸ்டியூட்டுக்கு மொய் எழுதணுன்னே இருக்காங்க, வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, 6 மாதத்துக்கு இன்ஸ்டியூட்டுக்கு பணத்தை கட்டிடுவாங்க எக்ஸாமுக்கு, ஏதோ கடைசி 4 நாள் படிப்பாங்க, எக்ஸாம் போவாங்க, ஃபெயில் ஆகும், திருப்பியும் ரிப்பீட்டு. எக்ஸாமுக்கு மொய் எழுதுறது தான் வேலையே நிறைய பேருக்கு. இது ஏன்னா செலக்டிவ் ஸ்டடி வேலைக்கு போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு 20 days தான் படிப்பாங்க, அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அதை படித்து எழுதுவாங்க. ஆனால் பெரும்பான்மை மக்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் பாஸ் ஆகாது. இதுதான் ரியாலிட்டி. ஒரு சின்ன உபாயம் இருக்குது, ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணலாம். ஸ்மார்ட் ஸ்டடி இது என்ன சுவாமி ஸ்மார்ட் ஸ்டடி எப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு நண்பர் இருந்தார், அவர் +2 வரைக்கும் சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருந்தார். ஸோ அவருக்கு அக்கௌண்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாது, ஓகே. ஆனால் ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் அவர் நம்ம குரூப்பில் வந்துட்டார் கடைசியில். யூ ஓன்ட் பிலீவ், அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்டே கிடையாது. அவருக்கு வயசு 25 வயசு ஆச்சு இன்றைக்கி. அவர் சிஏ முடிச்சிட்டாரு, நல்ல கம்பெனியில் வேலை பண்ணுறாரு. ஆனால் எடுத்த எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான எஃபர்ட். படிச்சிருக்கேன், படிக்காமல் சொல்ல, பட் நான் சொல்கிற இன்டெப்த் மெத்தட் ஆஃப் ஸ்டடிலாம் கிடையாது. ரொம்ப ஸ்மார்ட் ஸ்டடி, செலக்டிவ் ஸ்டடியிலே ஸ்மார்ட் ஸ்டடி. செலக்டிவ்னு சொல்ல மாட்டேன், நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக படிக்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? இப்போது நான் கூட ஃபஸ்ட் நினச்சேன், என்ன அந்த பையன் இப்படிலாம் படிக்கிறான், ஃபவுண்டேஷன் முடித்தார், டபுள் இன்டர் முடிச்சிட்டாரு, எப்படியும் முடிச்சிட்டாரு. ஃபைனல் வரப்போ தான் நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக அவர் கூட பழகக்கூடிய ஒரு அவகாசம் கிடச்சிது. I was just looking around how he was preparing. You won't believe, ஃபைனலுக்கு முதல் 2 மாதம் ஒரு 2 to 3 months of his duration எதையுமே படிக்கலை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இருக்கிற 8 சப்ஜெக்டையும் எடுத்து இது வரைக்கும் கடைசி 10 வருஷத்தில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு, எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வந்திருக்கு, என்ன வெயிட்டேஜ்லாம் வந்திருக்கு, எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க, இதே தான் இவர் அனலைசிங். அப்போ கடைசி ஃபஸ்ட்டு ஒரு 3 months எதையுமே படிக்காமல் சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்டு, ஓ இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த டாப்பிக்கில் 5 மார்க் கேட்டிருக்கான், இந்த டாப்பிக்கில் 10 மார்க் கேட்டிருக்கான், எவ்ரி டைம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு ஒரு டேபுலேஷன் போட்டார். சிம்பிளாக சொன்னால் ஒரு ஏபிசி அனாலிசிஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏ கேட்டகரி ரொம்ப முக்கியம், பி கேட்டகரி சுமாராக இருக்கும், சி கேட்டகரி ரொம்ப ரேராக வருது, ஆனால் வந்திருக்கு. சில கேட்டகரிஸ்லாம் சில டாபிக்ஸ்லாம் கேட்டதே இல்லை, ரொம்ப மைனராக கேட்குறாங்க. அந்த மாதிரி இந்த மொத்த சிலபஸையே
ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு ஃபுல்லாக பிரித்து மேய்ச்சிட்டாரு. அதுக்கே ஒரு 3 மாதம் ஆச்சு. இந்த 3 மாதம் என்னடா படித்தேன்னு கேட்டால் சொல்கிறாரு, சார் நான் எதுவுமே படிக்கலை, எதெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படின்றது முடிவை தான் எடுத்தேன் சார். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ரோச் இது, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்து என்ன கடைசி அவர் ஃபைனலைஸ் பண்ணாரோ அதை மட்டும்தான் படிச்சிருந்தாரு சிஏ ஃபைனல். அதை படிச்சுட்டு இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டார். ரொம்ப சுலபமாக பாஸ் பண்ணிட்டார். மேபி ஒரு அட்டெம்ப்ட் போச்சு, பட் கன்சிடரிங் த எஃபர்ட் ரொம்ப ஒரு ஸ்மார்ட் வே டு ப்ரிப்பேர், பாஸ் பண்ணிட்டார். ஸ்மார்ட் ஸ்டடி. செலக்டிவ் ஸ்டடினா ரேண்டமாக படிக்குது, இது படி அது படி இது படி அதெல்லாம் இல்லை. அதுக்குன்னு 3 months உட்காந்து எதுலேருந்து எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு பார்த்து எது முக்கியமான ஏரியா, எது ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க, சில ஏரியாஸ் கேட்குறதே இல்லை, அந்த மாதிரி ஒரு தரோ அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ரொம்ப டார்கெட்டடாக இருக்கும் உங்கள் ப்ரிப்பரேஷன். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிஏ ஃபைனல் ஆடிட்டிங் பேப்பரில் எடுத்தீங்கன்னா 2 டாபிக், மொத்தம் 1200 பக்கங்கள் இருக்குது. ஓகேவா? இது 2 டாபிக் அதில் இருக்குது. பேங்க் ஆடிட் ஒன்று இருக்குது, இன்சூரன்ஸ் ஆடிட். நான் படித்த காலத்தில் இருந்து வச்சுக்கோங்க. பேங்க் ஆடிட் மொத்தமாக ஒரு 250 300 பக்கம் இருக்கும். இன்சூரன்ஸ் ஆடிட் ஒரு 250 பக்கம் இருக்கும். மொத்தம் ஒரு 500 பக்கம் இருக்கும். 1200 பேஜில் கிட்டத்தட்ட 450 பேஜ் வந்து இந்த 2 டாபிக் மட்டுமே. ஆனால் எக்ஸாமில் இந்த 2 டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது, 7 மார்க்கோ 8 மார்க்கோ வரப்போகுது. இப்போது இது நீங்கள் ஏபிசி அனாலிசிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன பியூட்டியாக தெரியும். ஒரு 2 டாபிக் கிட்டத்தட்ட 500 பேஜ் நீங்கள் படித்தா 8 மார்க் வரப்போகுது. இது நம்ம படிக்கணுமா? முதல்ல ஒரு கேள்வி. ஐடியல் திங் நீங்கள் படிக்கணும், அந்த நாலேஜை அக்வயர் பண்ணணும். இதுதான் நான் சொன்ன முதல் ரூட்டு. ஏன்னா as an auditor you should know, நாளைக்கு பேங்க்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் you should know how to do a bank audit. ஒரு இன்சூரன்ஸில் ஒரு ஆடிட் வந்தால் you should know how to do an insurance audit. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது படிச்சிருந்தா நல்லது. இது ஐடியல் வே. ஸோ அதனால் எப்பவுமே நீங்கள் இப்படி சொல்லிட்டு இப்படி போயிடாதீங்க. அது மோஸ்ட் ஐடியல் வே. முதல்ல அலசி ஆராய்ச்சி எதுலேருந்து எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்த்துட்டு தென் யூ கேன் ஸ்ட்ரக்சர் அண்ட் அப்ரோச். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு டாபிக் மட்டுமே ஒரு 450 பக்கம் வரும். ஓகேவா? இந்த 450 பக்கத்தை நீ மிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஸ்க் என்ன? 8 மார்க் தான். போனோம். ரிஸ்க் குவான்டிஃபிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, 8 மார்க் தான். இதோட நெகட்டிவ் இம்பேக்ட் 8 மார்க் தான். போனால் போட்டோம். அந்த 450 பேஜஸ் படிக்கிற டைமை நான் வேறு ஏதாவது நல்ல ரிவைஸாவது பண்ணுவேன் படித்த டாப்பிக்கை. அப்போ எனக்கு இது ஒரு ஸ்மார்ட் வே டு ப்ரிப்பேர். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி அப்ரோச்சில் பாஸ் பண்ணுற ஆட்கள் தான் ஜாஸ்தி சிஏல. இப்போ நான் சொல்ல இந்த கேட்டகரி த மோஸ்ட் பாப்புலர் மெத்தட்ன்றது இதுதான். ஸ்மார்ட் வே டு ப்ரிப்பேர் ஃபார் அன் எக்ஸாம். அப்போ என்ன பண்ணணும்? செலக்டிவ் ஸ்டடி பண்ணாதீங்க, சும்மா ரேண்டமாக படிக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. ஒரு 2-3 months உட்காந்து எப்படிலாம் கேட்டிருக்கா, எதுலேருந்து தான் வந்திருக்கா, முதல்ல நீ படித்து வச்சுருக்கணும். ஓரளவுக்கு ஐடியா படித்து வச்சுருக்கணும். ஆனால் எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ எதை படித்தா மார்க் போகும், எந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, அதை நீங்கள் ஃபுல்லாக இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஒரு பேட்டர்ன் தெரியும். அந்த பேட்டர்ன் கிட்டத்தட்ட மாறாதது. அந்த பேட்டர்னில் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறது உறுதி தான். அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய பேர் 80 to 90% of the people who have passed the CA examination இது இந்த மெத்தடாலஜியில் மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடும் இட் இஸ் ஹைலி சக்ஸஸ்ஃபுல். ஸோ நான் சொன்ன இன்டெப்த் மெத்தடும் த மோஸ்ட் ஐடியல். ரேங்க் ஹோல்டர் ஸ்ட்ராட்டஜி அது ஒன்று, எல்லாமே நாலேஜோடு இருக்கும். இது நான் சொன்ன செலக்டிவ் மெத்தட் வேண்டாம். ஆனால் இந்த ஸ்மார்ட் வே டு ப்ரிப்பேர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் வேல கட்டாய நாலேஜுக்கு இருக்கும், ஆனால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஹியர் அண்ட் தேர் இருக்கும். ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் எப்படி கேட்குறான் அதை பேஸ் பண்ணி. இப்போ இன்ஃபேக்ட் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அப்புறம் போய் மெட்டீரியல் படிப்பாங்க. ஸ்மார்ட் வேல எப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம், முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் படிப்போம், அதெல்லாம் புரிஞ்சுப்போம், அப்புறம் கொஸ்டின் பேப்பரை பார்ப்போம், அதுக்கு ஆன்சர் எழுதுவோம். இது ஒரு மெத்தடா? இதை நான் சொன்ன இன்டெப்த் வே. ஸ்மார்ட் வே எப்படி பார்ப்பாங்க, அதெல்லாம் ஒரு எக்ஸாம் எப்படி கேட்டிருக்கான், ஓ இது வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்குறானா, ஓ இது ப்ராக்டிக்கல் சம் மாதிரி கேட்குறானா, அப்போ அதுக்கு தகுந்தால் போல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஸ்டடி மெட்டீரியலுக்கு நீங்கள் படிக்கிறீங்க. கொஞ்சம் இன்வர்ஸாக இருக்கும்.
இப்படிலாம் படிக்கிற ஆட்கள் இருக்குது. இது கொஞ்சம் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான். நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோது நல்லது. அது வந்து தட் வில் வேரி பிட்வீன் பீப்புள் டு பீப்புள். ஸோ அதனால் நீங்கள் யாரும் யூ நீட் நாட் லூஸ் ஹோப். பட் நான் இப்போ சொல்கிற ஸ்மார்ட் வே டு ப்ரிப்பேரில் அதுவும் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் லக்கு தேவை. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி அனாலிசிஸ் பண்ணி போகிறோம். அந்த மாதிரியே நம்ம கால நேரம் லக்லாம் நல்லா இருந்தால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பேப்பர் வந்துதுன்னு வச்சுக்கோ, அது கிட்டத்தட்ட வரும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் 10 years பேட்டர்னை அனலைஸ் பண்ணி தானே போகிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பையன்லாச்சும் உங்களுக்கு அந்த பேட்டர்னில் வந்துடும், நீங்கள் எழுதிடுவீங்க. பட் எப்பயாவது ஒரு 1 or 2 times நீங்கள் நினச்ச மாதிரி பேட்டர்ன் வராது. திடீர்னு நீங்கள் படிக்காத கேட்டுருவாங்க. அப்போ தான் அந்த ரிஸ்க் வரும், ஓப்பன் அப் ஆகும் ரிஸ்க்கு. ஸ்மார்ட் வே டு ப்ரிப்பேர்லையும் எக்ஸாமில் டெஃபினட்டாக பாஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த டிப்பு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை டு டூ த லாங் மெத்தட். அப்படி இல்லை, டைம் ஆகிடுச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் அடாப்ட் தி ஸ்மார்ட் வே டு ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.